வெல்கம் டு பிஜி எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புதுசாக கூகுள் டிவி வாங்கினாக்கா அது எப்படி வந்து செட்டப் பண்ணுறது, எப்படி கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி செல்ஃபோன்லேருந்து ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறது, எப்படி நம்ம மொபைல் இருக்கிற அக்கௌண்ட்டு, அதாவது அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸு, இது சன் நெக்ஸ்ட்டு எல்லாம் வந்து நம்ம மொபைல் இருக்கிற அப்ளிகேஷன்லாம் எப்படி அதில் சென்ட் பண்ணுறது, எப்படி பார்க்குறதுன்னு தான் அந்த வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, டிவி ஆன் பண்ண உடனே கூகுள் டிவி வரும். இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி மாதிரி உடனே வந்துடுறது. கூகுள் டிவின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 6 நிமிஷம் அது மாதிரி லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கூகுள் டிவி பொறுத்தளவுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா அதிகமாக இருக்கும். எல்லா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். ஆண்ட்ராய்டில் அப்படி பண்ண முடியாது. ஒரு 10,000 அப்ளிகேஷன் மட்டும் தான் டெவலப் பண்ண முடியும். கூகுள் டிவியில் அப்படி கிடையாது. எல்லாம் எது வேணுமா பண்ணிக்கலாம். என்ன ஒன்றும் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி ஒரு வீடியோ பார்க்கும்போது டக்குன்னு இன்னொரு வீடியோ சஜஷன் கொடுக்குதோ அதே போல் தான் கூகுள் டிவி. ஆண்ட்ராய்ட் டிவி எப்படி கிடையாது, அது மண் மாதிரி வேலை செய்யும். எப்படின்னா நம்ம சொல்கிற மட்டும் தான் செய்யும். இது அப்படி கிடையாது, சஜஷன் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுக்கும். இது வந்து கூகுள் டிவின்றது பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான் இது. இப்போ இந்த டிவியில் எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது தான் அந்த வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிவி ஆன் பண்ண உடனே ரிமோட் வந்து உடனே ஒர்க் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிவி பட்டன் லைட் எரியும். அந்த லைட்டு கீழே பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்கும். அதை ஆன் பண்ண உடனே டிவி ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் எம்ஐன்னு பேர் வரும். அதுக்கப்புறம் கூகுள் டிவின்னு பேர் வரும். அதுக்கப்புறம் டிவி ஆன் ஆகி ஓப்பன் ஆகி ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜ் வந்த உடனே பார்த்திங்கன்னா அது ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அழுத்தி பிடிக்க சொல்லும். நம்ம வந்து அதை லெஃப்ட்டு ரைட்டு அதை காமிக்கிட்டு பாருங்கள். அதே போல் வந்து லெஃப்ட்டு ரைட்டு நம்ம அழுத்தி பிடிக்கும்போது தான் நம்ம வந்து பேர் ஆகும். டிவிக்கும் ரிமோட்டுக்கும் பேர் ஆகும். இது ஆண்ட்ராய்ட் டிவி இருந்தாலும் சேம் தான், கூகுள் டிவி இருந்தாலும் எம்ஐ பொறுத்தளவுக்கு சேம் தான். நம்ம வந்து இதை 2 பட்டன் அழுத்தினோடனே தான் பேர் ஆகும். அதுக்கப்புறம் தான் ரிமோட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து ரிமோட் வந்து பேர் பண்ணுறேன், அவ்வளோதான். லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக 5 நிமிஷம் 2 செகண்டு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்ச உடனே அது பேர் ஆகிடும். பேர் ஆகின உடனே பார்த்திங்கன்னா செட்டப்புக்குள்ளே அப்போ தான் போவோம். வெல்கம் டு இது மாதிரி வரும். நம்ம வந்து எது கேட்குதோ எஸ் கொடுக்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு காமிக்கும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான். சில பேர் வந்து நம்ம இமெயில் ஐடி போடுவோம், பாஸ்வேர்டு போடுவோம், அந்த தொல்லர் கூடாதுன்றதுக்காக தான். ஆண்ட்ராய்ட் டிவியில் அப்படி தான் போட்டு ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் கூகுள் டிவியில் அப்படி எதுவுமே கிடையாது. டிவி நம்ம வந்து ரீபூட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இது கியூஆர் கோடு கேட்கும். அந்த கியூஆர் கோடு கீழே பார்த்திங்கன்னா தனியாக பாஸ்வேர்டு இருக்கும். நம்ம ஸ்கேன் பண்ண உடனே கூகுள் ஹோம் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கோடு கேட்கும். அந்த கோடை போட்ட உடனே டிவியில் இருக்கிற நம்ம செல்ஃபோனில் இருக்கிற அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா டிவிக்கு போயிடும். அப்படியே வந்து டிவி நம்ம மொபைல் ஃபோனில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குதோ எல்லாமே டிவிக்கு சென்ட் ஆகிடும். நம்ம வந்து டிவி யூஸ் பண்ணுறதும் மொபைல் யூஸ் பண்ணுறதும் சேம் ஆகிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுகளில் பார்த்திங்கன்னா 2 மொபைல் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்க, கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வெளில கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி தான் அந்த டிவியில் செட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட்டில் நம்ம 4 அக்கௌண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணால் தான் அந்த மொபைலில் தான் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் இதில் யூஸ் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்டை தான் நம்ம வந்து ஸ்க்ரீன் மிரர் பண்ண முடியும். ஏதாவது வந்து அவங்க அக்கௌண்ட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். மீதியெல்லாம் சப்போஸ் இந்த செல்ஃபோன் கார்டு வெளில போய்ட்டாங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு மொபைல் இருந்தால் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி மட்டும்தான் நம்ம வீடியோ பார்க்க முடியும். அதேமாதிரி அவங்க அக்கௌண்ட்டை நம்ம யாரும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த டிவியில் அந்த டிவியினுடைய கஸ்டமருக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் வெளில போய்ட்டார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபினுடைய செல்லு தான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இந்த டிவியில் யூடியூப் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து டிவி ஓப்பன் பண்ணுறது சொல்லி தனியாக செட்டப் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இல்லை தப்பாக இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டிவி பற்றி ப்ராப்ளம் இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ பற்றி போடணுன்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நன்றி. பிஜி எலக்ட்ரானிக்ஸ்.